மீண்டும் டெல்லி புறப்படுகிறாரா செங்கோட்டையன் அவர்கள்? எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக செங்கோட்டையனை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எந்த அளவில் இருக்கிறது? டெல்லி கிளம்பாமல் ஏன் சென்னை வந்தார் செங்கோட்டையன்? ஒரே நாள் இரவில் எடப்பாடி பழனிசாமி அனுப்பிய மூத்த அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தை என்ன? நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படத்தோடு செங்கோட்டையன் அவர்கள் ரமலான் வாழ்த்து தெரிவித்ததனுடைய பின்னணி, டெல்லி என்ன கணக்கு வைத்திருக்கிறது? அமித்ஷா அவர்கள் மீண்டும் வர சொல்லி இருப்பதாக வரக்கூடிய செய்திகள் எந்த நிலையில் இருக்கிறது? சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் அவர்கள் குடைச்சல் கொடுக்க போகிறாரா அல்லது அனுசரித்து போக போகிறாரா? ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய எதிர்காலம் செங்கோட்டையனை மையப்படுத்தி என்பதனுடைய பின்னணி அரசியல் என்னவாக இருக்கிறது? இந்த சூழலில் எல்லா பக்கமும் கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார்கள். மோடி இதை முடித்து வைக்க போகிறாரா அல்லது சிக்கலை இன்னமும் இருக்க போகிறாரா என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வெலான் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. அதிமுகவினுடைய அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஏன்னா நம்பர் 2 எதிர்கட்சியாக இருக்கிறார்கள். திமுகவை நாங்கள் தான் அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு எல்லா கட்சிகளும் கிளைம் பண்ணுறதை பார்க்கும் பொழுது அது பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்களாக இருக்கலாம், விஜய் அவர்களாக இருக்கலாம், என்டிஏ இன்னைக்கு வரைக்கும் என்டிஏவாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே திமுகவுக்கு நாங்கள் தான் எதிரின்னு பிரதானம், நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப எளிமையாக எழக்கூடிய கேள்வி, அப்போ அதிமுக என்ன ஆகும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க தானே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியாக இருக்கும். இந்த சூழலில் தான் அமித்ஷா அவர்களை போய் எடப்பாடி அவர்கள் சந்தித்ததாகட்டும், அதற்கு பிறகு அண்ணாமலை சந்தித்ததாகட்டும், பிறகு செங்கோட்டையன் அவர்கள் ரகசியமாக போய் சந்தித்து வந்ததாகட்டும், இது எல்லாமே பெரிய பெரிய ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு போச்சு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உலாவர தொடங்கின. செங்கோட்டையன் அவர்கள் நான் போய் அமித்ஷாவை சந்திக்கலன்னு இப்போ வரைக்கும் சொல்லலை, அதை மறுக்கவும் இல்லை. நீங்கள் ஏங்க எப்போ பாரு பெரிய அளவுக்கு மௌனமாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லா மௌனமும் நன்மைக்கு தான் அப்படின்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்புனா இம்ப்ராம்ப்ட் தான், போகிறவர்கிட்ட நிறுத்தி தான் கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்ன எதிர்பார்க்கப்பட்டது நேற்று எங்கே ட்விஸ்ட் அப்படின்னா, எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, இரவு அவர் டெல்லி பயணம் ஃப்ளைட் ஏற போவார் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் மீடியாஸ் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக கண்குத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா போன முறை அவர் ஈரோடு மதுரைக்கு வரைக்கும் காரில் போயிட்டு மதுரையிலேருந்து ஃப்ளைட் ஏறி போயிட்டார். ஏன்னா பல நேரங்களில் சென்னையில் தான் உங்களுக்கு யார் யார் போகிறா வரா என்னங்கிறத தகவல்களை பார்த்து அரசுமே அந்த விஷயங்களை பார்க்கும், மீடியாஸுமே ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும். பட் இதற்கு இடையில் அவர் மதுரை வழியாக போனார். அது அப்போவே ஏன் இவர் எதை மறைக்க விரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் போச்சு. நேற்றைக்கு அவர் திரும்ப டெல்லிக்கு ஏறுவார்னு பார்த்தா அவர் சென்னைக்கு ட்ரெயின் ஏறுறாரு அப்படிங்கிறத பார்த்ததும் ஊடகங்கள் அப்படி பார்த்தாங்க, என்ன ஆச்சு? அப்போ இல்லையா இவர் அமித்ஷாவுக்கு எதிராக அல்லது கட்சியை உடைக்க மாட்டாரா அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்கும்போது தான் தொடர்ந்து நீங்கள் மௌனமாகவே இருக்கீங்களே முக்கியமான விஷயங்கள்னும் போது, மௌனம் என்பது நன்மைக்கு, எல்லா மௌனமும் நன்மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்றாரு. அப்போ இது எல்லாம் நன்மைக்குங்கிறது எதை அவர் மீன் பண்ணுறாரு? அதிமுக ஒருங்கிணைவதா அப்படின்னா இதில் என்ன நடந்துச்சு? ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் போயிட்டு வந்ததை வெளியில் சொல்லலை, என்ன பேசினார்னு எடப்பாடி அவர்களை கேட்டால் அவர் போனதே எனக்கு தெரியாது அப்படின்றதோடு அவர் நிறுத்திட்டாருன்னும் போது அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா அதற்கு முந்தைய நாள் இரவு, அதாவது இந்த சம்பவம் வெளியில் வருது, அவர் வெளியில் போயிட்டு வந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் வெளியில் வருது, என்ன பேசினார்னு தெரியல, ஸ்பெகுலேஷன்ஸ் என்னும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சார்பாக 2 முன்னாள் அமைச்சர்களின் மூலமாக போயிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அஃப்கோர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் பெரிய அளவுக்கு ரோல் வகிச்சிருக்கிறார் என்கிற மாதிரியான சில செய்திகள் பேசப்படுகிறது. இதை எப்படி உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நேற்றைக்கு காலை திரு செங்கோட்டையன் அவர்கள் போட்ட அந்த போஸ்ட்டை பாருங்கள், அந்த போஸ்ட்டை நம்ம பார்க்குறோம். அதாவது ரம்ஜான் வாழ்த்து போட்டிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். அந்த ரம்ஜான் வாழ்த்து அப்படிங்கிறது அதுக்கான இதோட இருக்குது, இறைவன் அருளால் மெய்வருத்தி 30 நாட்கள் நோன்பு கடைபிடித்து ஈகை கொடுத்து மனமகிழ்ந்து கொண்டாடும் ரமலான் வாழ்த்துக்கள், இதெல்லாம் மேலே அவர் போடுறார் இல்லையா. கீழே ஃபோட்டோஸ் பார்க்கும்போது தான் அண்ணா ஃபோட்டோ சின்னது, அதை விட கொஞ்சம் பெருசாக எம்ஜிஆர் ஃபோட்டோ, அதை விட கொஞ்சம் பெருசாக ஜெயலலிதா அவர்களுடைய ஃபோட்டோ, அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஃபோட்டோ மிக பெரியதாக இருக்கிறது. இதில் செங்கோட்டையன் அவர்களுடைய ஃபோட்டோ அதில் இல்லை. வழக்கமாக நம்ம பார்ப்போங்க, ஏதாவது பகுதியில் இருப்பாங்க, கிளைக்கழக பொறுப்பில் இருப்பாங்க, அவங்க ஃபோட்டோவை கீழே ஒரு ஓரமாக போடுவாங்க, அவங்க பேரை போட்டு ஃபோட்டோ போடுறது அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அவருடைய போஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. அப்போ இதுவே பேசுபொருளாக மாதிரி இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய புகைப்படத்தை அவர் போடுறாரு அப்படின்னா அவர் இந்த சண்டை போட்டு அந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன், அம்மா ஃபோட்டோ இல்லைன்னு புறக்கணித்ததாக சொல்லப்பட்ட அந்த சம்பவத்துக்கு முந்தின நாளும் கூட அவர் பேசும்பொழுது பொதுச் செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்
பெயரில் அப்படின்னு தானே சொன்னார் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ வந்திருப்பதற்கான காரணமே முந்தின நாள் நிகழ்த்தப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தான் சொல்கிறாங்க. அப்போ எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் அவங்க போயிட்டு பேசி அந்த பேச்சு என்பது கை கொடுத்துருக்கிறதா அப்படின்னா, நீங்கள் வாங்க நம்ம பேசிக்கலாம், நமக்குள்ளே பேசி சமாதானப்படுத்திக்கலாம், இதுக்கப்புறம் இப்படியே கொண்டு போய் ஒரு பெரிய விஷயமா இஷ்யூவாக மாற்றிக்க வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் செங்கோட்டையன் அவர்கள் வருவதாக சம்மதித்திருக்கிறார். அதனால தான் அவர் நேற்றைக்கு டெல்லி போகலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருந்தது. இப்போ இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் என்னென்னா, செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போனது உண்மை, ஏன்னா அதுக்கான போர்டிங் பாஸ்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் அப்பயே வெளியாச்சு. ஆனால் அவர் போனவர் அமித்ஷாவை சந்தித்தாரா அப்படிங்கிறதுல இன்னமும் கூட ஒரு பெரிய கேள்விக்குறி நிலவுகிறது. ஏன் அப்படின்னா, அங்கே அவர் போன பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்களை, மத்திய நிதியமைச்சர் அவங்கள தான் சந்திச்சிருக்காரு. நேரடியாக அமித்ஷா அவர்களோட சந்தித்ததுக்கு நிகழ்ந்ததற்கான விஷயங்கள் இல்லை, ஒரு ஸ்பெகுலேஷனுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பாஜக தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த உரையாடல் நிகழ்வதை அமித்ஷா விரும்புகிறார். அதாவது எடப்பாடிக்கு மிக அது எளிமையாக, ஏன்னா அவங்களுடைய மீறி உடைச்சிட்டு வெளியே போனதுனால அதற்கான விஷயங்களை நம்ம அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு அது ஒரு ஒரு மைல்டு ரிவெஞ்சாக கூட பார்க்க வேண்டியிருக்கா அப்படின்னா அது அப்படி இல்லை. பவர் ஈக்குவேஷன் ரெண்டும் ஜெல்லாகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வந்து அவராகவே சேர்ந்தாலும் கூட அதிமுக தனித்து இயங்குமா என்டிஏக்குள்ள அப்படின்னும் போது பாஜக தலைமையில் வந்து தேசிய லெவலில் கூட்டணி, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் கூட்டணி என்று சொன்னாலும் கூட அதிமுகவினுடைய சில டேர்ம்ஸை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறது. அதாவது அமித்ஷா அவர்கள் இன்று இப்போதும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பவில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் காட்டுகிறது. நிர்மலா சீதாராமன் அவர்களை அவர் சந்தித்தது முதல் முறையானா இல்லை, இதற்கு முன்பாகவே அவர் சந்தித்திருக்கிறார். கடந்த மாதம் 22ஆம் தேதி வாக்கில் இங்கே சென்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க. அப்படி வரும் பொழுது ஒரு கூட்டம் நடக்கிறது, பட்ஜெட் குறித்து அவங்க விளக்குறாங்க அப்படின்னு விளக்குனாங்க. எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு போயிட்டு இந்தியன் பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாலாம் சில விளக்க உரைகள் நிகழ்த்தப்பட்டன. அப்படி நிகழ்த்தப்பட்ட போது அந்த நிகழ்வுக்கு பிறகு அவங்க இங்கே சென்னையில் தங்குறாங்க. இந்தியன் பேங்கோடைய கெஸ்ட் ஹவுஸில் அவங்க தங்கினதாக சொல்லப்படுது. அங்கேயே செங்கோட்டையன் சந்திச்சிருக்காரு. இதனுடைய தொடர்ச்சி தான் அங்கே போனது அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்படுகிறது. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு முன்பாக வேறு ஒரு நிகழ்வுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூர் வந்தபோது, நான் சொல்கிறது எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் அந்த டைமில் அதுக்கு ஒரு சில மாதங்கள் முன்பாக அந்த அன்னபூர்ணா இஷ்யூலாம் வந்ததுக்கு அப்புறமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்திலேயே அதிமுகவினுடைய 4 முன்னாள் அமைச்சர்கள் போய் அவங்கள சந்திச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு ஈஷாவுக்கு வந்து அமித்ஷா அவர்களை வேலுமணி சந்தித்து பேசினார், சுமார் 2 நிமிடங்கள் வரைக்கும்ங்கிறத கணக்கில் பார்க்கணும். அப்போ ஏதோ ஒரு வகையில் டெல்லி இந்த விஷயங்களை கவனிப்பதற்காக, அதாவது திமுக எதிர்ப்பில் அதிமுகவை என்டிஏக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு அப்படிங்கிற இடத்த கொடுக்கும் பொழுது அதில் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு ரோலை கொடுக்கலாம் என்பதாக மோடி அமித்ஷா முடிவு செய்திருப்பதாக தான் ஒரு கட்டமாக முதற்கட்டமான தகவல்கள் தெரிவிக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை டாப் லெவலில் இருந்து ஒருங்கிணைப்பாங்க அப்படின்னா அண்ணாமலையினுடைய நிலை என்னவாகும் என்பது தான் மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒட்டி ஃபியூஸ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போவது என்பதே நேரடியாக அங்கேருந்து தான் தொடங்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எடப்பாடி அவர்கள் தரப்பில் இன்றைக்கி டிமாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அந்த இடத்துல இல்லை. அந்த ரோலை அதிமுக எப்பொழுதோ இழந்து விட்டது. இவரை கட்சியில் வச்சுக்காதீங்க, இவரை வச்சுக்குவாங்க, இதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இதனிடையில் தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் மிக முக்கியமான விஷயங்கள், ஏன்னா இன்றைக்கி அதிமுக அதுக்கு முன்பாகவே எம்எல்ஏக்கள் கூட்டம் அப்படிங்கிறது கூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சட்டமன்றத்துக்கு உள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை கையில் எடுப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். தீர்மானங்களை கொண்டு வர்றது, அது சார்ந்த பிரச்சனைகளை எழுப்புறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது திரு ஓபிஎஸ், அதே போல் மனோஜ் பாண்டியன், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வைத்திலிங்கம், இவங்க 3 பேர், திரு செங்கோட்டையன், இவர்கள் இதில் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதை தாண்டி பாஜகவினுடைய 4 எம்எல்ஏக்கள், நயினா நாகேந்திரன் அவர்களோ, ஆனந்த் சீனிவாசன் அவர்களோ, டாக்டர் சரஸ்வதி அவர்களோ அல்லது திரு காந்தி அவர்களோ, இவங்க 4 பேர் என்ன பண்ண போகிறாங்கங்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இந்த இடத்தில் மாறுகிறது. ஏன்னா நீங்கள் பல பிரச்சனைகளில் வெளியில் போகும் பொழுது கட்சியாக போக போதா, கூட்டணியாக போக போதா? ஏன்னா அமித்ஷா அவர்கள் ஏன் 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு வருஷத்துக்கு இந்த கூட்டணி இணைஞ்சு கேடர் ஜெல்லானாங்கன்னா வேலை பார்ப்பாங்க, வரப்போகுதுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான தொண்டர்களை தயார்படுத்துவதாகவும் இது மாறும் அப்படிங்கிறது தான் அவருடைய கணக்காக இருக்கிறது. ஏன்னா எதிர்கூட்டணி அது வந்து நீங்கள் திமுக தலைமையிலான
எதிர்கட்சி தேசிய அளவில் பாஜக எதிர்ப்பு ஃப்ரண்ட்டாக தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி இந்தியா அலையன்ஸுங்கிறது ப்ராக்டிகலி இருக்கான்னு நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருப்பதாக இந்தியா பிளாக்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அது இருக்கிறது. இது 2019க்கு முன்பாகவே கட்டமைக்கப்பட்ட கூட்டணி. அப்போ அதனுடைய ஒரு டென்யூர் அப்படிங்கிறது ஒரு 6.5-7 ஆண்டுகள் உறுதியாக ஒன்றா பயணித்த ஒரு கூட்டணியாக இருக்கிறதுன்னும் போது இதுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸை கட்டமைக்கணும் அப்படின்னுட்டு தான் அமித்ஷா அவர்கள் இந்த ஸ்பெகுலேஷன்ஸை ரொம்ப ஏர்லியாகவே புஷ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பேசப்படுது. இல்லை ஹைலைட் என்னென்னா அடுத்த 5 அல்லது 6 நாட்களுக்குள் எல்லா முடிவுகளும் தெரிந்துவிடும். அதிமுக யார் கைக்கு போக போகிறது, அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் யார் இருக்க போகிறார்கள், இதை பாஜக முடிவு செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. அனுமதிக்கக்கூடிய இடத்தில் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு அது அந்த கட்சி தனக்கான இடத்தை தானே தேர்ந்து கொண்டது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் அண்ணாமலையினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறதும் அதற்கான முடிவு செய்வதற்கான ஒரு புள்ளியாக எது மாறும் ஃபைனல் நெகோசியேஷன்ஸ் அப்படின்னா வருகிற 6ஆம் தேதி நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே தமிழ்நாடு வருகிறார். பாம்பன் பாலம் அந்த ரெனோவேஷனுக்கு பிறகு திறந்து வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி வரும் பொழுது அவரை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வரவேற்பதற்கும் சந்திப்பதற்கும் நேரம் கேட்டிருக்கிறார். சில விதமான விஷயங்கள் நெகோசியேஷன்ஸ் எங்களுடைய தரப்பு என்னவாக இருக்கிறது என்கிற விஷயங்கள் அங்கே பேசப்படும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக இருக்கிறது. ஸோ எடப்பாடி அவர்கள் சந்திக்க போகிறார் என்று சொன்னால் மிக நிச்சயமாக பிரதமர் மோடியை வரவேற்க திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி அவர்களும் அங்கே போவாங்கங்கிறது கவனித்து பார்க்க வேண்டியது. அப்போ ஒரே இடத்தில் போகும் பொழுது நீங்கள் யாரெல்லாம் பார்த்துக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்களோ அவங்களாம் அங்கே இருக்காங்கன்னா இது எப்படி அடுத்த கட்டமாக நகரப்போகிறதுங்கிறது தான் முக்கியமான செய்தியாக மாறி இருக்கிறது. இது ஃபர்தராக எப்படி போகுது, ஏன்னா இந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறகு அடுத்த 1-2 வாரங்களில், ஏன்னா இப்போ அண்ணாமலையினுடைய பதவி அவரை விலக்கிறாங்களா இல்லை அவரை மேலே எலிவேட் பண்ணுறாங்களா, தொடர்வார் என்று அறிவிக்கப் போகிறார்களா, இதற்கு பிறகு தான் அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு எடப்பாடி வருவார். அதாவது அண்ணாமலையினுடைய தொடர்ச்சியோ அல்லது கண்டினியூட்டியோ அல்லது அப்கிரேடேஷனோ அல்லது டவுன்கிரேடேஷனோ இது நடந்த பிறகு எடப்பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ண பிறகு தான் எடப்பாடி மீது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறது என்பதை டெல்லி தலைமை மோடி அமித்ஷா இருவரும் முடிவு செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்குது. அடுத்த 1 வாரம் அல்லது 1-2 வாரங்கள் மிகவும் பரபரப்பான விஷயமாக தமிழ்நாடு அரசியல் மாறிப்போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனுடைய அப்டேட்ஸோடு நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.